ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாவோட ஃபேமிலி சூப்பராக வந்து உள்ளே வந்துட்டாங்க. 3 பேர் வந்திருந்தாங்க. நான் கூட திவ்யா பயங்கரமாக கதறி அழுவாங்க பார்த்தா, ஏன்னா அவங்க முதலேருந்தே அப்படி தான் போல இருக்குது. அவங்க அங்கே இருப்பாங்க, ஊரில் இருப்பாங்க போல இருக்குது. இவங்க இங்கே சென்னையில் இருப்பாங்க போல இருக்குது. இங்கே ஷூட் அதெல்லாம் ஒரு காரணத்தினால பார்த்தோன்னே ஜாலியாக இருந்தாங்க. பச்சை கிளிகள் தோளோடு அந்த பாட்டு தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனாங்க. போயிட்டு அவங்க டாஸ்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க உள்ளே வந்தாங்க. எல்லாருமே சூப்பராக வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு, அப்பா நானும் மதுரைக்கார பொண்ணு தான் அப்படின்னா, சரிம்மா கண்டிப்பாக நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கே போய் உட்காந்தாங்க. உட்காந்து அந்த பிளாஸ்மா டிவியில் பார்க்குறாங்க. அவங்களோட டாஸ்க் சிங்கில் ஆரம்பிச்சது. அதில் ஒரு சம்பவம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதர் வந்து, ப்ரோ நீங்கள் வேறு லெவல் பண்ணுறீங்கன்னு சொன்னார். யார்? திவ்யாவோட அண்ணன் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு கமருதன் கையை பிடிச்சி நீங்கள் வேறு லெவல் பண்ணுறீங்க ப்ரோட்டார். அவர் என்னையவா சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கும் திவ்யாவுக்கும் தான் ஆகாது சுத்தமாக. என்னையவா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். உங்களை தான் சொல்கிறேன். பக்கத்தில் சபரி, ஏன் என்னையெல்லாம் சொல்ல மாட்டீங்களா, நீங்களும் தான் ப்ரோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவங்களுக்கு டாஸ்க் ஆரம்பிச்சது. டாஸ்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்ண, கமருது டப்புன்னு போயிட்டு காலில் விழுந்துட்டார். திவ்யா அப்பா காலில். எதுக்கு பிரச்சனை? முதல்ல நம்ம காலில் வந்துட்டு நம்ம திட்டமாட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வினோத்தும் வந்து காலில் வந்துட்டார். ஏன்னா அவருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை நடந்திருக்குல்ல, அதனால் நேற்று அவங்க பாக்கியாமல் சொல்லிட்டாங்க, எதுவாக இருந்தாலும் பாரு பார்த்து பேசு அப்படின்ட்டு. சரி 2 பேரும் காலில் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் டாஸ்க்கு தானேப்பான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இப்போ வந்துட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க திவ்யாவோட அந்த டாஸ்க்காக. அவங்க திவ்யாவும் முடித்தாங்க. முடிச்சுட்டு ஒரு சின்ன தப்பு வேறு போனாங்க. பிக் பாஸ் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இப்போ வெளியே வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி வந்துட்டு உட்கார வச்சு, நீ வந்து கோவப்படு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன் கேம் நல்லா தான் விளாட்ற, ஒரு ப்ராப்ளம் கிடையாது, கோவப்படுற இடத்துல கோவப்படு, என்னது கோவப்படு, ஆத்திரப்படு, சண்டை போடு, ஆனால் கொஞ்சம் அளவோடு பண்ணிக்கோ, மற்றதெல்லாம் போடு அப்படின்றாங்க. ரைட்ரா, கொம்பு செய்ய விடுற மாதிரி இருக்குதுப்பா. ஏற்கனவே நம்ம திவ்யா வந்துட்டு துள்ளி குதிக்கிற காலை மாதிரி வந்துட்டு அப்படியே எல்லோரும் முட்டி தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதில் இவங்க வேறு வந்துட்டு ஏற்றி விடுற மாதிரி இருக்குது. இது எனக்கு வந்து இந்த ஆர்எஸ்எஸ்ஸில் வந்து நம்ம பாலாஜி முருகதாஸ் அவங்க அண்ணன் ஏற்றி விட்டு போகிற மாதிரி இருக்குது. என்ன நடக்க போதோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். சபரி நம்ம திவ்யாவை கலாச்சிருப்பார். எனக்கு செம்ம ஷாக்கு. என்ன தைரியம், இவ்வளோ தைரியம் வராது சபரிக்கு. சபரி சைலண்ட்டாக போகிறாளுன்னு. ஏன்னா அங்கே ஒரு பாட்டில் இருக்குது. பாட்டில் மேலே ஒரு மூடி இருந்திருக்கும். அந்த மூடி வெயிட்டாக இருந்திருக்கும். அரோரா கிட்ட காமிச்சு, இந்த பாட்டிலும் திவ்யாவும் ஒன்று ஏன்னு சொல்லு, ஏன்னா அதுவும் ஹெட் வெயிட்டு இதுவும் ஹெட் வெயிட்டுன்ட்டாங்க. திவ்யா மூஞ்ச பார்க்கணும், பத்திரக்காரி மாதிரி பார்த்தாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சபரி ஏன் உங்களுக்கு வேண்டாத வேலை, அதுவும் ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட ஏன் வந்து போதுவீங்க? இல்லை அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்களே, பா விடாதப்பா, இதுக்கப்புறம் நல்லா பேஸ் பண்ணு, அதனால் இப்படி ஆரம்பித்தான்னு தெரியல. எனக்கெல்லாம் பக்குன்னு சிரிப்பு. அவங்களும் வந்துட்டு ஒரு முறைச்சிட்டு, சபரி எதுவும் சொல்ல, அரோரா வந்துட்டு சோத்தில் எது வெஸ்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. சரி, எது எப்படியோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கமருது வந்துட்டு வந்தவொடனே அப்பாவையும் அவங்க அம்மாவும் கரெக்ட் பண்ணிட்டாப்புல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.